ஹalleluya நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya புதிய மாதத்திலே ஆண்டவரே புது கிருபைகளோடு கூட ஆண்டவரே தகப்பனே புது பலத்தோடு கூட நாங்கள் பிரவேசிக்கிற கிருபை கொடுத்தீங்களே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya உம்முடைய மகிமை பொருந்தின ஸ்தானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya வெளியேறப்பட்ட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya நீர் எங்கள் மத்தியிலே வாக்கு மாறாத தேவனாய் நீர் ஆண்டவரே நீர் வந்திருக்கிறபடினாலே நன்றி தகப்பனே. ஹalleluya எங்கே 2-3 பேருடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. ஹalleluya உம்மை பாடி துதிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கும்படியாய் உம்முடைய பாதத்தடியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய முக பிரகாசத்தினாலே ஆண்டவரே தகப்பனே ஹalleluya எங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஹalleluya நன்றி நன்றி ஆண்டவரே. பலிபீடத்திலே ஹalleluya எங்களை அர்ப்பணிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹalleluya எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya நாங்கள் சாஷ்டாங்கம் செய்யும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya நன்றி 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 எங்கள் கிரீடங்களை இறக்கி வைக்கும்படியாய் உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாத இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹalleluya நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய காருண்யம் என்னும் ஆண்டவரே கேடகத்தினாலே நீ எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேல் உம்முடைய கிருபை ஹalleluya தகப்பனே ஹalleluya இவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. ஹalleluya நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya நன்றி 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 சொல்லுகிறோம் தகப்பனே. ஹalleluya மறைவிடத்திற்காக நன்றி ஆண்டவரே. உன்னதமானவருடைய நிழலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய சட்டைகளின் மறைவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya உடைய சட்டைகளின் மறைவிலே உடைய சட்டைகளின் கீழே ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியம் ஆண்டவரை உண்டானதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆண்டவரே தகப்பனை மேன்மைப்படுத்துகிறோம் தகப்பனே. சிங்காசனத்திலே ஹalleluya வீற்றிருக்கிறவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவரை ஹalleluya பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya துதிக்கிற இந்த வேளை ஹalleluya உம்மை உயர்த்துகிற இந்த நேரம் ஹalleluya நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் பலப்படுகிற நேரம் ஆண்டவரே. ஹalleluya எங்களுக்கு விரோதமாக எழுங்கிற சத்துருக்கள் ஆண்டவரே மடங்கடிக்கப்படுகிற நேரம் ஆண்டவரே. ஹalleluya நீர் எங்கள் தலைகளை ஆண்டவரே மகிமையாய் உயர்த்துகிற நேரம். ஹalleluya நன்றி நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya எங்களுக்கு சுகம் தந்தவரை பலன் தந்தவரை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஒரு விசை கூட நீர் எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உடைய பரிசுத்த திருப்பந்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் கலந்து கொள்ளும்படியான ஆண்டவரே இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya உள்ள இந்திரியங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் உட்கார்தலையும் எங்கள் எழுந்திருதலையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் ஆண்டவரே தகப்பனே அவைகள் வார்த்தைகளாய் மாறுவதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya அப்படி திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை முற்றுமுடிய கழுவி பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya அப்படி பரிசுத்த தேவனை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராதிக்கும்படி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த தேவனை ஆண்டவரை காணும்படியான எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வாசித்தபடியே தகப்பனே. ஹalleluya உம்மை தரிசிக்கிற ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே. ஹalleluya நீர் எங்களுக்கு காய்கறியை செய்கிறதை எங்கள் கண்கள் காணும்படியான ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆவியாத்மா சரீரத்தை ஒருமுகப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே ஹalleluya பரலோகம் எங்களோடு கூட இணைந்திருக்கிற இந்த நேரமாய் ஆண்டவரே தெய்வ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாய் இருக்கிற நேரம் ஆண்டவரே. அபரிசுத்த ஆவியானவர்கள் மேல் அசைவாடுகிற ஒரு மகிமையின் நேரமாய் தகப்பனே. ஹalleluya தகப்பனே ஆலயத்தில் எம்முடைய மகிமை ஆண்டவரை பிரத்யட்சமாய் அந்த நாட்களிலே கண்டதை போல ஆண்டவரே அப்பா உங்க மகிமையை நாங்கள் ஆண்டவரை பிரத்யட்சமாய் காணும்படியாக கர்த்தர் கிருபை
நிறைவேலிக்கும்படி செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே தகப்பனே, துதி ஆராதனை நேரம் எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை மாத்திரமே செலுத்தும்படியாக இருக்கட்டும். ஆண்டவரே நீர் ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. எங்களை தகுதிப்படுத்த, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்காக பரலோகத்திலிருந்து நீர் வைத்திருக்கிற ஆண்டவரை மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்க கூடியது ஆண்டவரே, எங்களை ஊன்ற கட்டக்கூடியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே மணி துளியும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவர் எந்த ஒரு சத்துரும் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துனுடைய எல்லா ஆண்டவரே தகப்பனே தந்திரங்களும் அவமாய் போகும்படி தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற நேரமாய் ஆண்டவரே இந்த நேரம் காணப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. வெறுமையாய் வந்தவர்களாய் வெறுமையாய் ஆண்டவரே தகப்பனே நீர் அனுப்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருப்தியாய் அனுப்புகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்களே எடுக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடாத என் நேசர், எங்களோட துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடா நேசர், துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எல்லாரும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எல்லாரும் துதித்திடுவோம். தூதர்கள் போற்றும் தூயவரே, தூதர்கள் போற்றும் தூயவரே, துதிகளை பார்க்கிற தேவரே, உங்களின் சமூகம் ஆனந்தமே.
மாறிடானே துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்திடுவோம். ஆத்திரர் அவரை உயர்த்திடுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்திடுவோம். ஆத்திரர் அவரை உயர்த்திடுவோம். மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்தி இயேசுவை துதித்திடுவோம். மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்தி இயேசுவை துதித்திடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, மாறிட நேசர் துதி உமக்கே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்முடைய கண்மலையான தேவன். ஹல்லேலூயா. சகல துதி, கன, மகிமை, வல்லமை, மாட்சிமை எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனே, உடைய சிறுகளினாலே என்னை காக்கிற தேவாதி தேவனே என்று சொல்லி இந்த பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை நீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சிறகுகளால் நம்மை மூடி மறைத்த தேவன். துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, உற்சாகமாய் சொல்லுவோம். ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிறவரே, அவரை ஆராதிக்கும்படியாய் உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாக்கிறவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, thank you Jesus. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. நிலவின நேரங்களில் கிருபை தந்தீரையா. நிலவின நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவின் மேலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாவின் மேலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, எங்கள் பலன் தந்தவரே, ஆராதனை முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போமா. ஆமென். ஆராதனை உமக்கே, எங்கள்
எங்கள் பலவீன நேரங்களிலே பலன் தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் நமக்கு ஜீவன் தந்தவரை, பலன் தந்தவரை, உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய நன்மைகளை எண்ணி பார்த்து உற்சாகமாய் முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போமா. ராஜா நீர் செய்த நன்மைகளை துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி செலுத்துவோமா. Thank you Lord. விடுதலையோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரை ஆராதிப்போம் விடுதலையோடு கூட. பலன் தந்தவரை, சுகம் தந்தவரை, ஹல்லேலூயா, நம்மை பாதுகாத்தவரை, கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே, அவருடைய பலத்த கரத்திற்காக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறப்பா. விடுதலையோடு விடுதலையோடு அவர் செய்த நன்மைகளை ஆமென் ஆமென். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மைகளை எண்ணி சொல்லி நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த கால வேளையில அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கும்படியான கிருபையை நமக்கு கொடுத்தபடினால அவர் கொடுத்த பலனுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. 18வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹalleluya. தாவீது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும், நான் ஹalleluya நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை துதிக்கிறார். ஹalleluya. அவர் எப்போது இதை துதிக்கிறார்னா, ஹalleluya, சத்ரு ஹalleluya தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாடல். ஹalleluya. கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறாரே. இந்த காலவேளையில சொல்லுவோமா, எத்தனை சூழ்நிலைகள் ஹalleluya காணப்பட்ட போதோ அவரே நம்முடைய கண்மலையாய், நம்முடைய துருகமாய், நம்முடைய நம்பிக்கையாய், நம்முடைய நங்கூரமாய் ஹalleluya நம்மை பாதுகாத்தாரே. சற்றின் மறைவில பாதுகாத்த தேவன் அவர். பலவீன நேரங்களிலே சத்துரு நம்மை அழிக்கும்படியாய் எத்தனை பலவீனங்கள் வந்த போதிலோ அவரே நமக்கு பலனாய் இருந்தாரே. இந்த காலவேளையில அதை எண்ணி நினைத்து அவரை துதிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா, ஹalleluya உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மையே நாங்கள் அன்பு கூறுகிறோம். இந்த காலவேளையில நாங்கள் மனுஷர்கள் அல்ல தகப்பனே, எங்கள் விடுவித்த தேவனே, எல்லா தீங்குக்கும் விடுவித்த தேவனே, சத்ருவின் கைக்கு விடுவித்த தேவனே, எங்களை ஆண்டவரே அப்பா ஹalleluya நம்பிக்கையற்ற நேரத்திலே நீரே எங்கள் நம்பிக்கையாய் நின்றீரேப்பா. அதை நாங்கள் எண்ணி நிறுத்தி இந்த காலவேளையில உம்மை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீரே எங்கள் கோட்டை என்று சொல்லுவோமா. வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா நீரே எங்கள் நம்பிக்கை அப்பா, நீரே எங்கள் நன்கூரம். ஹalleluya. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஹalleluya. டாக்டர்கள் சொன்னாலும் மனுஷர்கள் எத்தனை காரியம் சொன்னாலும் ஹalleluya அவரே நம்பிக்கைக்கு பாத்திரர். அவர் சொன்னதை செய்கிறவர். ஹalleluya. ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்று வாக்கு கொடுத்த தேவன் சத்ருவின் எல்லா கைக்கும் ஹalleluya நீங்களாக்கி விடுவித்த போது ஹalleluya எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை சூழ்நிலைகள் ஹalleluya ஹalleluya ஆபத்து நாட்களில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து, விசாலமான இடத்திலே எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல விசாலத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவர். அந்த தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya.
ஹalleluya. நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் கரம் நீட்டி ஹalleluya ஆபத்து நாட்களில் எனக்கு ஆதரவா இருந்தீரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த காலவெளியில் அவரை துதிப்போமா. ஹalleluya. அவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஹalleluya. விசாலமான இடத்தில் கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடினால என்னை தப்புவித்தார். ஹalleluya. அவர் நம்மேல் வைத்த பிரியம் இன்று நாம் நிர்மூலமாகாது இருப்பது. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய சுயபலத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, ஹalleluya, இந்த தேசத்தின் சட்டங்களினால் அல்ல, இன்று அவர் நம்மேல் பிரியமாய் இருந்தபடினால எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை தப்புவித்த ஆண்டவரே, கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. அவருடைய பிரியத்திற்காக, உம்முடைய அன்பிற்காக, அளவிட முடியாத அன்பு, மாறாத அன்பு, விலகாத அன்பு, எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக மலைகள் விலகினாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிறவர். ஹalleluya. நம்மேல் கரிசனை உள்ள தேவன் அவர். அவர் எத்தனை நல்லவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை ஹalleluya வனாந்திரத்தில் ஹalleluya நடந்து வந்தாலோ ஹalleluya எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே பிரசன்னம் நம்மை நடத்தினது. ஹalleluya. விலகாத பிரசன்னம். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஒருவேளை அவங்க முறுமுறுத்திருக்கலாம், ஒருவேளை அவர்கள் அநேக காரியங்களை பேசியிருக்கலாம், ஆனாலும் வாக்கு கொடுத்தவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஹalleluya. ஹalleluya. பகலிலே மேக ஸ்தம்பமோ இரவிலே அக்கினி ஸ்தம்பமோ ஒருபோதும் அவர்கள் முறுமுறுத்த போதோ அவர்களை விட்டு விலகாதபடி, ஹalleluya, நம்மை விட்டு விலகாத அந்த மேகம், ஹalleluya, அப்படியே பிரசன்னம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் எத்தனை சூழ்நிலையில் வந்திருந்தாலோ, எத்தனை பாடுகள் நெருக்கங்களில் வந்திருந்தாலோ, ஹalleluya, அவர் நம்மை விட்டு விலகாதபடி அவருடைய பிரசன்னம். ஹalleluya. எந்த நோயினுடைய வருகாதபடி அவர்களை பாதுகாத்தாரே வனாந்திர பாதைகளிலே. ஹalleluya. ஹalleluya. அவர்கள் பாதரட்சையை கூட ஹalleluya பழுதாகாதபடி ஒவ்வொரு காரியத்திலும் மன்னாவினால ஒவ்வொரு நாளும் ஹalleluya போஷித்த தேவன் அவர். ஏனென்றால் அவர் வாக்கு தத்தங்களின் தேவனாக இருக்கார். ஹalleluya. விலகாத தேவன் அவர். இந்த காலவேளையில் சொல்லுவோமா, ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த காலவேளையில் மோசே சொன்னது போல அந்த கானான் தேசத்தை காட்டிலும் ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த காலவேளையில் நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்கள் பேச்சிலும் மூச்சிலும் ஆண்டவரே எல்லா செயலிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே தகப்பனை எங்களை நடத்துவீராகப்பா. இந்த காலவெளியில் கேட்போம். ஹalleluya. அந்த மகிமையின் மேகம் இந்த காலவெளியில் நம்மை ஆட்கொள்ளும்படியாக. Thank you Jesus. ஆவியானவரே, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலுடைய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக. Thank you Lord. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. Thank you Jesus. Thank you Lord. மகிமையின் மேகம் அப்பா எங்கள் மேல் அசைவாடுங்கள். விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், எல்லா குழப்பங்களும் நீங்க தாண்டவரே. Thank you Jesus. எங்களை தேற்றுகிறவரே,
மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம். என் ஜனத்தை வேற ஒன்று தேவையில்லப்பா. இப்படியே பிரசன்னம், இப்படியே சமூகம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ராஜா. Thank you Lord. நிரப்புவீரா. Thank you Jesus. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. Thank you Lord. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பினால நிரப்புவீராக. எல்லா குழப்பங்கள் நீங்கட்டும். தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, எல்லாரும் சொல்லுமா, ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, என்ன நடத்துங்க ஆண்டவரே. என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, எங்களை ஆளுகை செய்கின்றவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சூழ்நிலைகள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல, பாடுகள் அல்ல, நீர் எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. எங்களுக்கு முன்பாக செல்கிறவரே, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. நன்றி 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 ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டபடினால. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆட்கொண்டபடினால கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆட்கொண்டபடினால, ஹல்லேலூயா, நடத்துகிறபடினால, எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலோ கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர், வழி இதுவே என்று சொல்லி நம்மை நடத்துகிறவர், கரம் பற்றி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட குழப்பங்களாய் காணப்பட்டிருந்தாலும் அவர் தெளிவின் ஆவியானவராய் இன்று நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா குழப்பங்களை கர்த்தர் நீக்குகிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒருபோது நம்மை கைவிடாதவர், நம்மை அழைத்த தேவன் அவர். அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாத தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா.
ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. நன்றி தகப்பனே. அவர் நம்மை அழைத்த தேவன் அவர். ஹalleluya. நம்மை உண்டாக்கினவர். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆதாமை உண்டாக்கின போது எல்லா உரிமையும் உண்டவர். ஹalleluya. ஆனாலும் அவன் பாவத்தில் விழுந்த போது ஹalleluya நீதிபரர் ஹalleluya அவரே இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை மறுபடியும் விளைக்கரையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாக்கோபை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை மீட்டெடுத்தாரே. அவருடைய விளைக்கரையும் கொடுத்து ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்தவர். நீ என் பார்வையில் அருமையானபடியினால கனம் பெற்றா என்று சொன்னவர். எத்தனை சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் நீ தண்ணீரை கடக்கும் போதோ நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதோ அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியுடன் நடக்கும் போதோ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னவர். ஏனென்றால் அவர் நம்மை மீட்டெடுத்தவர், நமக்காக விலைக்கிரயம் கொடுத்தவர். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் விழுந்து போகாதபடி ஹalleluya ஹalleluya நம்மை மறுபடியுமாய் ஹalleluya கரம் பற்றி நடத்துகிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏனென்றால் நமக்காக விலைக்கிரயம் கொடுத்தவர், அவர் நம்மை மீட்டு கொண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவர், நீ என்னுடையவர். ஏனென்றால் நமக்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் மிக பெரியது. தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்தாரே. ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்டவர்களை ஒரு தண்ணீரை அழிக்கும்படியாய் ஹalleluya ஒரு அக்கினி அழிக்கும்படியாய் நம்மை விட்டு விடுவாரா? அதன் நடுவிலே வந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், வைராக்கியம் பாராட்டுகிற தேவனவர். ஹalleluya. எத்தனை ஆண்டவர், எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அதன் நடுவிலே வந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் அவர். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 5வது வசனத்தில், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் சந்தியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை ஹalleluya மேற்கிலும் இருந்து கூடி வர செய்வேன் என்று சொன்னவர். ஹalleluya ஹalleluya. எந்த சூழ்நிலைகள் காணப்பட்டிருந்தாலும் ஹalleluya கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடி நம்மை நடத்துகிற தேவன் அவர். அவரே ஹalleluya அந்த ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரை ஹalleluya ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலவெளியில் எண்ணி நினைத்து அவரை ஆராதிப்போமா? ஹalleluya. எத்தனை பாடுகள் அக்கினியுடாய் நடந்த போதிலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை விடுவிக்கல, ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. அந்த ராஜா சொல்லுகிறார், உங்களை விடுவிக்கிறவர் யார் என்று நான் பார்ப்பேன் என்று சொன்னபோது அதன் நடுவிலே வந்து நம்மை விடுவித்தவர். ஹalleluya. எத்தனை ஜனங்கள் ஹalleluya ஹalleluya எப்படிப்பட்ட காரியங்களை ஹalleluya சத்துரு நமக்கு எதிராக வைத்திருந்தாலும் அது நடுவிலே வந்து நம்மை விடுவிக்கிறவர். சிங்கத்தின் கெபியிலே நம்மை விடுவிக்கிறவர். ஆறுகளை கடக்கும் போதும் அது நடுவிலே வந்து விடுவிக்கிறவர். ஒருபோது நம்மை கைவிடாதபடி நம்மை நடத்துகிற தேவன் அவர். எத்தனை பேர் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம திரும்பி பார்ப்போமா? ஹalleluya. 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தவர்கள் அநேகர் இன்னைக்கு இல்லை, ஆனாலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உடைய அன்பிற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இரக்கத்திற்காக நன்றி. அதை நினைவு கூறுகிற நேரம் இது. ஹalleluya. ஸ்தோத்திரிப்போமா? வாய்களை திறந்து நம்மை காத்திட்ட தேவன் அவர், நம்மை கரம் பற்றி நடத்தினவர், ஒருபோதும் கைவிடாதவர். ஹalleluya. இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. பெற்றோர் ஒருவேளை உறங்கலாம், தூங்கலாம், ஹalleluya தூர தேசத்தில் இருக்கலாம், ஹalleluya பிரிந்து இருக்கலாம். தனிமை நேரத்திலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் ஹalleluya நம்முடைய வலப்பக்கத்தில் நிழலாய் நிற்கிறவர், நம்முடைய வலப்பக்கத்தில் நிழலாய் நிற்கிறவர், நம்முடைய கால்கள் வழுவாதபடி நம்மை தாங்குகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை ஏந்துகிறவர். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? Thank you Lord. Amen.
எத்தனை சேதங்கள் வராதபடி எங்களை பாதுகாத்தீங்களப்பா. செங்கடலை கடக்க செய்தீரே, தடையாய் நின்ற செங்கடலை பாதையாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர், அந்த தேவாதி தேவனை உற்சாகமாய் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், ஒரு இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் இந்த மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்துவோமா. கரங்களை தட்டி உற்சாகமாய் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், ஒரு இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். ஹalleluya, ஹalleluya. ரகரவா இபலவரவ ஷகரவதுரலவா. நன்றி ஆண்டவரே, உற்சாகமாக ஆமென். நம்மை நிரப்புகிறவர், நம்மை அபிஷேகிக்கிறவர். ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி செலுத்துவோமா. சத்துருக்கள் மத்தியிலே ஹalleluya. எத்தனை காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும், சத்துரு எத்தனை சோதனை வைத்திருந்தாலும், ஹalleluya, சத்துருவின் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹalleluya, நம்மை நிரப்புகிறவர். ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. எங்களை அபிஷேகித்து எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா.
எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் ஹalleluya அதன் மத்தியிலும் நம்முடைய உயர்த்துகிற தேவன் அவர். நம்முடைய ஹalleluya மான் கால்கள் போலாக்கி உயர் தலங்களிலே நம்மை ஹalleluya நடக்க செய்கிறவர். ஹalleluya உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஹalleluya நம்மை விட்டு விலகாதவர், நம்மேல் கரிசனை உள்ள தேவன் அவர். இந்த காலவேளையில் அவரை உயர்த்தும்படியாக ஹalleluya வெற்றி தந்த வேந்தனுக்காக ஹalleluya சத்துருவை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், நமக்காக வெற்றி சிறந்தவர், நமக்காக எல்லாரும் சொல்லுவோமா, நமக்காக ஹalleluya நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர், செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya சொன்னதை செய்கிறவர். ஹalleluya மனமாற மனுபுத்திரர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொன்னதை செய்கிறவர். என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறவர். ஹalleluya அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த காலவேளையில் சர்வ வல்லவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர். ஹalleluya சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர், நம்முடைய உண்டாக்கின கர்த்தர் அவர். ஹalleluya இந்த காலவேளையில் நம்முடைய இருதயங்களை காண்கிற தேவன் அவர். ஹalleluya கண்ணோக்கி பார்க்கிறவர். ஹalleluya ஹalleluya எத்தனை சூழ்நிலைகள் தனிமையின் வேலையில வந்திருக்கலாம், சோர்வோடு கூட வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை காண்கிறவர். ஹalleluya ஹalleluya எகிப்தின் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு விடுவே இல்லை என்று சொல்லி பரம்பரை ஹalleluya தலைமுறை தலைமுறையாக அடிமைகளாக உபத்திரவத்தில் இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் ஹalleluya எகிப்தில் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஹalleluya ஆலோட்டிக்கு நிமித்தம் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை அவர் கேட்டார். கூக்குரலை கேட்ட தேவன் அவர், அவர் பார்க்கிற தேவன் அவர், கண்ணோக்கி பார்க்கிறவர். ஹalleluya ஹalleluya வனாந்திரத்திலே குழந்தை அழுகிற போது ஹalleluya எல்ரோயாக அவர் காண்கிற தேவனாக, ஹalleluya இடைப்பட்ட தேவன் அவர். ஹalleluya எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் யோசேப்பு குழியிலே விழுந்த போதிலும் ஹalleluya அவனையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் அரண்மனையில் உயர்த்தும் வரை அவர் ஹalleluya ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் அந்த எல்ரோயை நம்மை பார்த்து இந்த காலவேளையில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya சீஷர்களை அன்று படகிலே ஏற விட்டு அவர் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டுட்டு ஆண்டவர் மலையிலே அவர் ஜெபித்த பொழுது ஹalleluya நடுக்கடலிலே சீஷர்கள் அந்த அலையிலே மிகவும் துயரப்பட்ட போது, அங்கலாய்த்த போது ஆண்டவர் கரையிலே மலையிலே காணப்பட்டிருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் அங்கே படுகிற அவஸ்தையை அவர் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya இந்த காலவேளையில் கர்த்தர் எங்க இருக்கிறார் என்று சொல்லி அநேக சூழ்நிலையை நம்ம யோசிக்கிறோம். அவர் ஹalleluya சீஷர்கள் நடுவிலே யாருமே நம்மை சுற்றி இல்லையே, நடுக்கடலிலே நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் ஹalleluya பரிதவித்த வேளையிலும் கர்த்தர் ஹalleluya மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர். நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர் உண்டு. இந்த கால வேளையிலும் நம்ம எத்தனை சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வந்தாலும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன், பிரதான ஆசாரியர், வேண்டுதல் செய்கிறவர். அன்று சீஷர்கள் அலையிலே அகப்பட்ட பொழுது மலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த இயேசு அவர்களை கண்டார். இயேசு அவர்களை கண்டார். ஹalleluya அவர் இறங்கி வந்து விடுவிக்கிற தேவன் அவர். இந்த காலவேளையில் இன்றைக்கும் நம்ம எத்தனையோ சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், பாவத்தின் பிடியில் இருந்திருக்கலாம், உளையான சேற்றில் இருந்திருக்கலாம். அந்த அழகான கண்கள் நம்மை கண்டபடினால இந்த நாளையிலே ஹalleluya அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து இருக்கிறோம், உயிருள்ள தேவனை சேவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த காலவேளையில் அவரை உயர்த்துவோமா? ஹalleluya thank you Jesus. Thank you Lord. அவர் சாரோனின் ரோஜா, அவர் அழகுள்ளவர். இந்த காலவேளையில் நம்ம மனுஷர்கள் அல்ல, நம்மை உயர்த்தின அந்த அழகான கண்கள், நம்மை பார்த்த கண்கள். நம்முடைய சந்ததியில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆனா நம்மை மாத்திரம் அவர் பார்த்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆனா நம்மை மாத்திரம் அவர் பார்த்திருக்கிறார். கண்கள்
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று நினைத்த எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்தாரே, ஒன்றுமில்லாத நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா இந்த காலவேளையில். அவருடைய அன்பிற்காக நன்றி ராஜா. எங்களை மீட்டு கொண்டீரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே. நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்லி என் பார்வைக்கு நீ அருமையானபடியாக, மனுஷர் பார்வைக்கு அல்ல கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படியா இந்த கால வேளையில் அந்த அழகான கண்கள் கண்டதுனால இன்று நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்று நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே பாத்திரர். உமக்கு நன்றி ராஜா. உடைய அன்பிற்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி ராஜா. மீதியான வேலை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூட போகு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு புதிய
மாதத்திலே கர்த்தருடைய திருப்பந்தியோடு கூட நாம் புதிய மாதத்துக்குள்ளாக நுழையும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு பாராட்டியிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இந்த வேளையில் நாம் கடந்து செல்வோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம். மார்க் 11 முதல் 14 வசனங்களை வாசி. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஆமென். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் திருச்சமத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வெளியேற பெற்ற ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் பேசுவீராக, இடைக்கூடுவீராக, நீர் எங்களுக்கு போதிப்பீராக. ஆண்டவரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியை மூடி மறைத்துக் கொள்வீராக. நீர் மாத்திரம் ஆண்டவரே வெளிப்படுவீராக. இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கடைசி அந்த ஒரு வார காலத்தில் நடந்த சம்பவங்களை தான் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அப்போ ஆண்டவர் கழுதையின் மேலே அமர்ந்து எருசலேமுக்குள்ளாக ஆண்டவர் பிரவேசிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஓசன்னா பாடி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறார்கள். தங்கள் வஸ்திரங்களை ஆண்டவருக்கு முன்பாக விரிக்கிறார்கள். ஸோ ஆண்டவருக்கு பெரிய ஒரு வரவேற்பை அந்த நாட்களிலே எருசலேமுக்குள்ளாக ஆண்டவர் வெற்றி பவனியாக ஆண்டவர் உள்ளே செல்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போது அதன் பிறகு எருசலேமுக்கு சென்ற பிறகு ஆண்டவர் தேவாலயத்துக்கு செல்லுகிறார். தேவாலயத்தை எல்லாம் ஆண்டவர் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டுமாக எருசலேமுக்கு அருகில் இருக்கிற பெத்தானியா என்னும் கிராமத்தில் ஆண்டவர் அங்கே ராத்தங்குகிறார். எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் ஏறக்குறைய 2 மைல் தூரங்கள் இருக்கிறது. ஸோ இந்த பெத்தானியாவிலே ஆண்டவர் தங்கியிருந்து அவ்வப்போது எருசலேமுக்கு செல்லுகிறதும் அங்கே உபதேசிக்கிறதும் இந்த கடைசி அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கான கடைசி ஒரு வார காலத்தில் ஆண்டவர் பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் இடையே அவர் பிரயாணிக்கிற காரியங்களை தான் நம்ம இந்த கடைசி நாட்களில் நம்ம வாசிக்கும். ஏறக்குறைய அந்த பிரயாண நேரம் ஒரு 45 நிமிடத்திலிருந்து ஒரு 1 மணி நேரம். மலைப்பகுதி, மேடும் தாழ்வான பகுதி. ஆண்டவர் கால்நடையாகத்தான் இந்த பிரயாணத்தில் போகிறார். அப்போது அப்படி போகிற பொழுது ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. களைத்து போகிறார். ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியோரமாக இருந்த ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் அருகிலே சென்று முதல்ல தூரத்தில் பார்க்குறாரு. அது இலைகளுள்ள ஒரு மரமாக இருந்தது. அதில் நிச்சயமாக கனிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதன் அருகே சென்று ஏதாகிலும் அகப்படுமா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பார்த்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ அநேக அத்தி மரங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மரத்தண்டிலே ஆண்டவர் கிட்ட சென்று பார்த்ததுக்கான காரணம் என்ன? இந்த மரம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது இலைகள் நிறைந்த ஒரு செழுமையான ஒரு பச்சையான ஒரு தோற்றத்தை, ஒரு செழுமையான ஒரு தோற்றத்தை இந்த மரத்தில் தூரத்திலிருந்து பார்த்ததுனால ஆண்டவர் இதில் நிச்சயமாக என்ன இருக்கும்? கனிகள் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பசி வேற. அப்போது அந்த மரத்தின் அருகிலே ஆண்டவர் சென்று அங்கே போய் பார்க்குறார். பொதுவாக பார்க்கும்பொழுது அத்தி மரத்தில் இலைகள் வருவதற்கு முன்பாகவே காய்கள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தில் அதை குறித்ததான காரியங்களை நம்ம படிக்கிறோம். அதாவது த ஃபஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி இந்த அத்தி மரத்தை குறித்து சொல்கிறாங்க. அதாவது முந்தின சீசனில் அது காய் காய்த்து அது எல்லாம் அதனுடைய அறுவடை அதெல்லாம் முடிந்த பிறகு அது இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறது. அதன் பிறகு மறுபடியும் அடுத்த சீசனில் அது வரும் பொழுது இலைகள் துளிப்பதற்கு முன்பாக முதலாவது காய்கள் தான் அதில் முதலாவது வரும்.
காய்கள் முதலாவது வந்த பிறகு அதன் பிறகு இலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இலைகளாலே அது மூடும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தி மரத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். அப்போது இந்த அத்தி மரத்தில் தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது என்ன இருந்தது? இலைகள் இருந்தது. அப்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? காய்கள் ஏற்கனவே வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கனிகள் ஏற்கனவே வந்திருக்கு. அப்போ கனிகள் வந்ததுக்கப்புறம் தானே வந்து காய்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அத்தி மரத்தில் வந்ததுனால, அப்போது இலைகளால் நிறைந்திருந்த இந்த மரத்தினால இந்த மரத்தை பார்த்த உடனே, அதனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே ஆண்டவருக்கு நிச்சயமாக இதில் ஏதாவது கனிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே ஆண்டவர் வந்து கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. தூரத்தில் பார்த்தவர் ஆண்டவர் வந்து இப்போ கிட்ட அருகிலே சென்று அவர் அண்ணாந்து பார்த்த பொழுது அதில் என்ன இல்லை? கனிகள் இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து அந்த மரத்தை வந்து உடனே சபித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ உடனே சபித்த பிறகு உடனே அவங்க திரும்பி போயிட்டு ஈவினிங் திரும்பி வரும் பொழுது அந்த அத்தி மரம் வந்து உடனே பட்டு போய்விட்டது. அதாவது வேரோடு வந்து அது உலர்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். சரி, அப்போ இந்த ஸ்டோரி, அதாவது இந்த சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பரிச்சயமான ஒரு காரியம். அப்போது ஆண்டவர் வந்து சபித்ததற்கான காரணம் என்ன? கனிகள் இல்லை. சரி, இது வந்து ஒரு பிளெயினான ஒரு ட்ரூத். இதில் இருக்கிற காரியம் இது நம்ம வந்து இப்போ படிக்கும் போதெல்லாம் வந்து இதில் கனிகள் இல்லை, ஆண்டவர் வந்து உடனே சபித்து விட்டார். அப்போது சுவிசேஷ புஸ்தகத்தில் வந்து ஆண்டவர் நற்செய்தி புஸ்தகங்களை நாம் வாசிக்கும்போது நிறைய இடங்களில் வந்து இந்த கனிகொடாத மரத்தை பறித்து ஆண்டவர் நிறைய இடங்களில் சொல்கிறார். அப்போ நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு 2-3 இடத்துல சொல்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 7:19. கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். லூக்கா 3:9. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். ஆண்டவர் வந்து ரிப்பீட்டடாக வந்து அவருடைய போதனையிலே வந்து சொன்ன ஒரு விஷயம். அப்போது கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மரத்துக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் வந்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த 3 வசனங்களை நான் வாசித்தேன் இல்லைங்களா? மத்தேயு 3:10, 7:19, லூக்கா 3:9 வாசித்த இந்த மரங்களினுடைய நியாய தீர்ப்பு வேற, இப்போ நான் பார்த்த இந்த அத்தி மரத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வேறு. இது ரெண்டுத்துக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதாவது நான் வாசித்த இந்த 3 வசனங்களில் நல்ல கனிகொடாத மரமெல்லாம், அதாவது கோடரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்றா, அது நல்ல கனி கொடுக்காத பட்சத்தில் அது வெட்டுண்டு. அப்போது ஆண்டவர் வந்து கோடரியை அங்கே வைத்திருக்கிறார், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து உடனே வரல இல்லையா? அப்போது ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும்? கடைசி நாளில் இல்லையா? அப்போது ஆண்டவர் வந்து இந்த 3 மரத்துக்கு சொல்லப்பட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அது வந்து இம்மீடியட்டாக வரல. அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அதாவது கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் வந்து இந்த மரத்தை பார்க்கப்படும். ஆனால் கோடரி ரெடியாக இருக்கிறது, வெட்டுப்பதற்கு அது ரெடியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளில் கடைசியில் வரும். அதுதான் வந்து இந்த 3 வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கனிகள் என்று சொன்னால் நமக்கு தெரியும், கனிகள் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய நற்கிரியைகள், இவைகளை தான் சொல்லுகிறது. அப்போது கடைசி நாளில் வந்து நியாயாசனத்துக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிற்கும் பொழுது ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். அப்பொழுது அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் ஆண்டவர் கொடுப்பார். ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது இப்போ நம்முடைய கிரியைகள் எல்லாம் வந்து அங்கே சொல்லப்படும். அதன் பிறகு நம்ம வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கடைசி நாளில் நடக்க போகிற இந்த சம்பவத்தை தான் இந்த 3 மரத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் வாஸ் நாட் இம்மினன்ட், இட் வாஸ் நாட் இம்மீடியட். அது வந்து வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த அத்தி மரத்தை வந்து ஆண்டவர் வந்து கடைசி நாளில் இது சபிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த அத்தி மரத்துக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணார்னா ஆண்டவர் உடனே கொடுத்துட்டார். அப்போது காரணம் என்ன? இப்போ அதுலேயும் கனி இல்லை, இதுலேயும் கனி இல்லை, அப்படி தானே?
அப்போது இந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்ததுக்கு உடனடியாக சபித்தார். அது அன்றைக்கே பட்டு போயிற்று. அப்போது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்பொழுது, இதில் கனிகள் இல்லை என்பது உண்மை இல்லையா? இதில் கனிகள் இல்லை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும், இந்த கனிகள் இல்லை அதனால் சபித்தார் என்பது இது ஒரு இரண்டாவது காரணம். கனிகள் இல்லாதனால சபித்தார், அது தப்புன்னு நான் சொல்லலை. அது இட் இஸ் ட்ரூத். ஆனால் ப்ரைமரி ரீசன் அதுவா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ ப்ரைமரி ரீசன் அது அல்ல. ஏனென்றால் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த மரம் ஏன் கனி கொடுக்கவில்லை என்பதற்கு ஆவியானவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எழுதியிருக்கார் இல்லையா? என்ன ஜஸ்டிஃபிகேஷனு? அது சீசன் இல்லைன்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ சீசன் இல்லாத இடத்துல நேரத்தில் போயிட்டு நம்ம கனியை தேட முடியாது இல்லையா? அப்போது அது அத்திப்பழ காலமாக இராதபடினாலே அதில் கனிகள் இல்லை. பட் ஸ்டில் காட் கர்ஸ்ட் இட் இல்லையா? அப்போது அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அங்கே இருக்கிறதுனால, கனிகள் இல்லை என்பதனால ஆண்டவர் சபித்தார் என்பது அது ரெண்டாவது ரீசன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ முதன்மையான காரணம் என்ன? முதன்மையான காரணம் என்ன? இந்த மரம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது என்னிடத்தில் கனிகள் இருக்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையான தோற்றத்தை இந்த மரம் உண்டு பண்ணியது. அப்போது இலைகள் நிறைந்திருங்கிறதுனால தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதில் கனிகள் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி யாரை நம்ப வச்சுது? ஆண்டவரையே நம்ப வச்சு. எப்படி? This tree was cursed not because it did not bear fruit. It was cursed, it said something and it had nothing. இல்லை? என்னிடத்தில் கனிகள் இருக்கிறது, இலைகள் சொன்னது இந்த மரத்தில் கனிகள் இருக்கிறது, வாங்க வாங்க. கிட்ட போய் பார்த்த உடனே அதில் கனிகள் இல்லை. அப்போது ஆண்டவரே பார்த்து ஏமாந்து போகிற அளவுக்கு இந்த மரம் பண்ண அந்த விஷயந்தான் இட் ரிசல்டட் இன் இம்மீடியட் கர்ஸ். ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்த்தால் ஒரு தோற்றம், கிட்ட பார்த்தால் ஏமாற்றம். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மாயான ஒரு பிம்பத்தை, ஒரு மாயான தோற்றத்தை இந்த அத்திமரம் உண்டாக்கினது. என்னிடத்தில் கனிகள் இருக்கிறது, என்னிடத்தில் இவைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை அருகிலே வர வைக்கிற அளவுக்கு இது ஒரு தோற்றத்தை இந்த அத்திமரம் உண்டாக்கினது. அப்போ கிட்ட போயிட்டு பார்க்கும்பொழுது அதில் ஒன்றுமில்லை. அப்போ இந்த அத்திமரம் இது மூலமாக ஒரு ட்ரூத்தை ஆண்டவர் டீச் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அத்திமரம் அன்றைய நாளிலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒப்பாக இருந்தது. இன்றைய நாளில் உலகளாவிய கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, உலகளாவிய கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், போதகர்கள், மத போதகர்கள், நம்முடைய அந்த ஹோல் கிறிஸ்டியன் என்ன சொல்வது, அந்த கம்யூனிட்டி, அதாவது நம்முடைய இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள், நம்முடைய கிறிஸ்தவர்கள், இவர்கள் மேலே உலகம் நம்மை பார்க்கும் பொழுது, தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. அம்மாவா இல்லையா? மற்ற மதத்தினர்கள்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது, ஓ பேரை கேட்ட உடனே, ஓ நீங்கள் கிறிஸ்தவரா, ஓகே ஓகே. உடனே அவங்களுக்குள்ள என்ன மனசில் என்ன அப்படின்னா, இவரிடத்துல என்ன இருக்கும்? ஆவிக்குரிய கனிகள் நிறைய இருக்கும். மன்னிக்கிற குணம் இருக்கும், விட்டு கொடுக்குற குணம் இருக்கும், தாழ்ந்து போகிற குணம் இருக்கும், இறங்கி போகிற இறக்கும் குணம் இருக்கும், அன்பு இருக்கும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். அப்படின்ற ஒரு இமேஜ் நம்ம மேலே இருக்குது இல்லையா? அப்போது பச்சையான அந்த அத்திமரத்து போல் நம்ம மேலே ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் கிட்ட பார்க்கும் பொழுது ஏமாற்றமாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். அப்போ ஆண்டவர்
நான் பொதுவாக வந்து எல்லாருமே நான் சொல்லலை, ஒரு ஒரு ஜென்ரலாக வந்து நீங்கள் உலகளாவிய நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது இன்றைக்கு வர செய்தித்தாள்கள் வருகிற நிறைய பேர்கள் கிரிமினல்ஸு அதெல்லாம் பேரும் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற பேராக எல்லாம் வச்சுன்னுக்கிறாங்க. அப்போது இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நம்மளால் ஒரு கூட்ட மக்கள் வந்து உண்மையாய் நற்செய்தி அறிவிக்கிறதற்கு தங்களை தியாகம் பண்ணி கொண்டு ஒரு கூட்ட மக்கள் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுது, இன்னொரு கூட்ட மக்கள் வந்து இந்த அத்திமரத்தை போல ஒரு ஒரு பில்டப் கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய ஒரு ஜென்ரல் கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இப்போ இன்றைக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த இலைகள் இல்லாத ஒரு காய்ந்து போன ஒரு அத்தி மரத்திட்ட ஆண்டவர் போயிருக்க மாட்டார் இல்லையா. ஒரு மரம் வந்து காஞ்சி போய் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இட் இஸ் குவைட் ஆப்வியஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மரத்துக்கிட்ட வந்து ஆண்டவர் போயிருக்க மாட்டார், யாரும் போக மாட்டாங்க. ஆனால் என்னிடத்தில் வந்து கனிகள் இருக்கிறது, என்னிடத்தில் நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் அப்படின்ற வந்து வெளி தோற்றம் மாயை அப்படிலாம் வந்து ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு நம்ப வைத்து ஆண்டவரை ஏமாற்றினா இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் வந்து இந்த அத்திமரத்துக்கு வந்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஒரே நாளில் இந்த மரம் வந்து பட்டு போனதை பேதுரு நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நீர் சபித்த இந்த அத்திமரம் அது வேரோடே பட்டு போயிற்று, இது முதல் ஒருவனும் முன்னிடத்திலே கனிகளை புசியாதிருக்க கடவன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு அப்படிலாம் சொல்ல ஆண்டவர். அந்த ஒரு வார்த்தை அந்த மரம் பட்டு போவதற்கு போதுமானதாய் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் வந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கார் இல்லையா. ஆண்டவர் வந்து சரிய வியாதிகளை சுகப்படுத்தியிருக்கிறார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியிருக்கிறார், மரித்தோரை எழுப்பியிருக்கிறார். ஆண்டவர் நிறைய அற்புதங்களை புதிய ஏற்பாட்டில் செஞ்சிருக்கிறாரு. எல்லா அற்புதங்களுமே பார்க்கும்பொழுது எல்லாமே ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதங்கள், நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஆமென். ஆண்டவர் வந்து நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவர் செய்ததெல்லாம் நன்மைக்காகவே தான் ஆண்டவர் செய்தார். நன்மை செய்கிறவராகவே அவருடைய மிரக்கல்ஸ் எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு நன்மையும் ஆரோக்கியமும் சுகமும் ஜீவனும் கொடுத்ததாகவே தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு அற்புதம் தான், இந்த ஒரு மிரக்கல் தான் வந்து பார்க்கும்போது இட் ended up in curse. புதிய ஏற்பாட்டில் the only miracle which was destructive. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மிரக்கல். இது வந்து ஒரு மிரக்கல் தானே, மிரக்கலாக இல்லையா? அது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, சொன்ன உடனே வந்து அந்த அன்றைக்கே வந்து அது பட்டு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிரக்கல் தான். அது ஒரு அற்புதம். ஆனால் அது வந்து ஒரு அழிவுக்கு எதுவான ஒரு அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் வந்து நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் நிறைய நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா. வானத்திலிருந்து அக்கினி வருகிறது, கந்தகம் வந்து இது பண்ணுறது, கல்மழை, இதெல்லாம் வந்து மக்களை வந்து சேதப்படுத்துகிற இதெல்லாம் வந்து அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய நிறைந்திருந்தது. ஆனால் தெய்வகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து வளர்ந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் வந்து ஜீவனையும் கொடுக்கிற ஒரு அற்புதங்களை மாத்திரம்தான் ஆண்டவர் செஞ்சார். ஆனால் இந்த ஒரு அற்புதத்தை மாத்திரம்தான் வந்து இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு அற்புதம். இது வந்து ஆண்டவர் சபித்த ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு அழிவிலே முடிந்த ஒரு அற்புதம் தான் வந்து இந்த அத்திமரத்தை ஆண்டவர் செய்தார். அப்போது ஆகினால இதில் வந்து ஆண்டவர் ஏதோ ஒரு ட்ரூத் ஆண்டவர் வச்சுருக்கார் இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து இந்த நாளில் நாம் கொஞ்சம் நேரம் நாம் பார்க்கலாம். அப்போது இதனுடைய ரீசன் வந்து என்ன நம்ம பார்த்தோம். கனிகள் இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம், ஆனால் கனிகள் இல்லை. மாயான ஒரு தோற்றம், ஆனால் ஒன்றும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர்களுக்கு வேதத்தில் ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் அது? சொல்லுங்க. மாய்மாலக்காரர்கள், ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை குறித்து ஆண்டவர் வந்து நிறைய வந்து ஆண்டவர் கடினமாய் ஆண்டவர் பேசியிருக்கார். கடினமான உபதேசம் வந்து இப்படிப்பட்டவர்களை பற்றி ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு வந்து கிறிஸ்தவ உலகம் வந்து இப்படிப்பட்டவர்களால் நிறைந்திருக்கிறது. பார்த்து அப்படியே ஏமாந்து போய் கிட்ட போனதுக்கப்புறம் ஒன்றுமில்லை,
அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் சேரப்போகிறோம். கர்த்தர் வந்து அந்த அத்திமரத்தை தூரத்திலிருந்து பார்த்த நாட்கள் உண்டு. There are times Jesus will come very close. நம் அருகிலே வந்து ஆண்டவர் வந்து எதாகிலும் அடக்கப்படுமா, எதாகிலும் ஒரு சில கனிகள் கிடைக்குமா என்று சொல்லி நம் அருகிலே வந்து ஆண்டவர் பார்க்கிற எதிர்பார்க்கிற நேரம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அப்போது வந்து நாம் கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த வேளையில் நாம் நிதானித்து கர்த்தருடைய பந்திலே நாம் கலந்து கொள்வதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்க கடவோம் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போது ஆண்டவர் நம்ம அருகிலே க்ளோஸாக வந்து நம்ம எண்ணாந்து பார்த்து பசியோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்து எதாகிலும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு நேரம் உண்டு என்று சொல்லி நான் பார்க்கணும். இப்போ ஆண்டவர் வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு அதை படித்தபோது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆண்டவர் வந்து அந்த கனிகளை வந்து பார்க்கும்பொழுது அந்த 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் வந்து அந்த மரத்தை வந்து அண்ணாந்து பார்த்து இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் ஏதாகிலும் அகப்படுமா, ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் இல்லை. இந்த 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 தோரணை நம்ம பார்க்கும்போது ஹவு டெஸ்பரேட் ஹி வாஸ், எவ்வளவு தாகத்தோடு எவ்வளவு பசியோடு என் மகனிடத்தில் என் மகளிடத்தில் ஏதாவது அகப்படுமா. இந்த அத்திமரம் வந்து ஆண்டவரை ஏமாற்றி விட்டது. இதை வந்து நமக்கு ஆண்டவர் ஒரு திருஷ்டாந்தமாக ஆண்டவர் வைத்திருக்கு. There are times ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல இருக்கிற நாட்கள் உண்டு. And there are times God will come very close. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு நேரம் உண்டு. அப்போ வந்து ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமீன். என்னெல்லாம் எதிர்பார்க்குறார் ஆண்டவர்? நியாயம் செய்து, நியாயம், இரக்கம், மனத்தாழ்மை. அப்போது நம்ம அந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அன்பு, சமாதானம், மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்கிற குணம், தாழ்மை, நீடிய பொறுமை. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளை எல்லாமல் வேற எண்ணத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை நான் உன்கிட்ட கேட்க போகிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை தான் வந்து ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்மிடத்திலிருந்து பலிகளையும் நம்மிடத்திலிருந்து காணிக்கைகளையும் நான் இவைகளெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. அதுக்கு முந்தின 2 வசனத்தை வாசிங்க. எண்ணத்தை கொண்டு 6-7 வசனங்களை. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது ஆட்டுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்ததியில் வர வேண்டுமோ? 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? ஆமீன். இந்த 2 வசனங்களை வந்து மக்கள், அதாவது ஜனங்களுடைய கேள்வி, அதாவது நான் எண்ணத்தை கொண்டு வர வேண்டும், நான் ஆடுகளை கொண்டு வர வேண்டுமா, பலிகளை கொண்டு வர வேண்டுமா, நான் எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் 8ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இரக்கத்தையும் நியாயத்தையும் நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் அன்பையும் விட்டு கொடுக்கிற தன்மையும் மன்னிக்கிற தன்மையும் ஆவிக்குரிய இப்படிப்பட்ட கனிகளை அல்லாமல் நான் வேற எண்ணத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய பலிகள், உங்களுடைய காளைகள், மலைகளில் சுற்றி திரிகிற ஆயிரமான காளைகள், ஆயிரமான ஆடுகள் எல்லாம் என்னுடையவைகள், ஒன்றும் மெல்லும் என்னுடையது. இவைகளெல்லாம் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இவைகளை காட்டிலும் கனிகள் ஏதாவது அகப்படுமா என்றுதான் வந்து ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், 2 காரியங்களை குறித்து நாம் வாசிக்கணும். ஆவியின் வரங்கள் வந்து வேதம் சொல்லுகிறது நம்முடைய பிரயோஜனத்துக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்காக, சபையினுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆவியின் கனிகள் எதுக்குன்னா ஆண்டவருடைய பசியை ஆற்றுவதற்காக,
ஆண்டவர் எதிர்பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதற்காக. ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது, ஒரு நெருக்கப்படுகிற பொழுது, அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் கனிகளை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். ஆண்டவர் பசியாக இருக்கிற நேரம், ஆண்டவர் வந்து தாகமாக இருந்த நேரம், களைத்து போயிருந்த நேரம், அந்த நேரத்தில் தான் வந்து ஆண்டவர் அந்த நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்குறார். இன்னும் ஏதாவது அகப்படுமா அப்படின்னு சொல்லி. அப்போது எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா கனிகளுமே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எல்லாரிடத்துலையுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து கனிகளால் நிறைந்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது சில நேரத்தில் நம்மிடத்தில் என்னிடத்தில் இருக்கிற கனிகள் இவரிடத்தில் இல்லை, இவரிடத்தில் இருக்குது அவரிடத்தில் இல்லை, அவரிடத்தில் அப்படி ஏதாவது ஒரு குறைகள் நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. இது வந்து நமக்கு தெரியும், இது ஆண்டவருக்கும் நமக்கு தெரியும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கனிகள் இருக்கிறது என்றால் இருக்கிறது, கனிகள் இல்லை என்றால் இல்லை. பி ஓப்பன். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம எதுவும் மறைக்க முடியாது இல்லையா? ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே என்னிடத்தில் தாழ்ந்து போக முடியல, ஆண்டவரே என்னிடத்தில் இறங்கி போகிற குணம் என்னத்தில் வரல, ஆண்டவரே என்னத்தில் இந்த ஒரு அன்கண்டிஷ்னலாக ஆண்டவரை மன்னிக்க முடியல ஆண்டவர் இடத்துல அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இல்லை என்கிட்ட எல்லாத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப வைத்தோமானால் என்ன நடக்கும்னா, ஒரு நாளில் வந்து கேட்பார். அதை இருக்குன்னு தானே சொன்னேன், ஆண்டவர் அதை கேட்பார். பட் ஃபைனலி இட் வில் எண்ட் அப் இன் ஜட்ஜ்மெண்ட். இருந்தால் இருக்கிறது, இல்லை என்றால் கனிகள் இல்லை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்றால் ஆண்டவர் நம்மை வந்து தூக்கி எடுத்து நிறுத்தி நம்மை போஷித்து நம்மை பலப்படுத்தி நமக்கு கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை நீர்ப்பாய்ச்சி நம்மை வந்து என்ன சொல்ல பராமரிக்கிறதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். சபிக்கிறதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவில்லை. சாபத்தை சிலுவையிலே அந்த ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டு தான் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் சே வாட் யூ ஹேவ், நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை அப்படிப்பட்ட ஒரு ஓப்பன் மைண்டோடு கூட நீ கர்த்தருடைய பந்தியிலே வா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். சமீபத்தில் ஒரு நல்ல ஒரு பாட்டை ஒன்று கேட்டேன். நானாகவே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? அந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஆபிரகாமை போல் என்னிடத்தில் விசுவாசம் இல்லை, நோவாவை போல நான் நீதிமான் இல்லை, தானியேலை போல நான் ஜெபிக்கவில்லை, நானாகவே வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீரா? அதை தான் ஆண்டவர் வந்து இங்கே எதிர்பார்க்குறார். கனிகள் இருக்குது என்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும், கனிகள் இல்லை என்றாலும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ இல்லாததை வந்து இருக்கிறதை போல வந்து வச்சு மறைத்து ஒரு மாயான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களைத்தான் வந்து இந்த அத்திமரம் வந்து இது அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட இந்த மாய்மாலம் செய்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் வந்து ரொம்ப கடினமாய் வந்து சுவிசேஷத்தில் நிறைய பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து 7 முறை வந்து இந்த மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், இந்த மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்போ 7 முறை வந்து ஆண்டவர் வந்து ஐயோ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இட்ஸ் அ கர்ஸ் இல்லையா? ஐயோ என்று சொன்னால் சாபம். அப்போது வந்து மாய்மாலம் பண்ணுகிற இருக்கிறது, ஆனால் என்னிடத்தில் ஆக்சுவலாக இல்லை, ஆனால் இருக்கிறதை போல ஒரு தோற்றம், இதுதான் வந்து மாய்மாலம் பண்ணுகிறவர். அப்போ 23ஆம் அதிகாரம் மத்தேயிலும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் இதே டீச்சிங்கில் தான் வந்து ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 5 முறை ஆண்டவர் சொல்கிறார் மாயக்காரராகி உங்களுக்கு ஐயோ. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து 7 முறை வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணுறார். அப்போது இந்த ஹிப்போக்ரஸியில் வந்து இருக்கிற 7 விதமான ஹிப்போக்ரஸி, இதைத்தான் வந்து ஆண்டவர் ஒவ்வொன்றாய் சொல்லி ஆண்டவர் வந்து அவர்களுக்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அத்திமரம் வந்து இப்படிப்பட்ட மாய்மாலம் செய்கிற ஒரு குணத்திற்கு அது அடையாளமாய் அது இருந்தது. இதைத்தான் வந்து ஆண்டவர் வந்து தன்னோட டீச்சிங்கில் வந்து அந்த அத்திமரத்தை சபித்ததோடு மாத்திரமல்ல, இட் இஸ் கனெக்டட் வித் இந்த
இந்த டீச்சிங். இந்த 23ஆம் அதிகாரத்தில் வந்து இந்த அத்திமரத்திற்கு ஒத்திருக்கிற ஒரு மாய்மாலம் பண்ணுகிற கிறிஸ்துவ கிறிஸ்துவ சபைகளில் இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த 7 வசனங்களை நான் வந்து வேகமாக நான் வாசித்து நாம் கடந்து போகலாம். மற்ற 23 ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவர் சொல்லார். 13ஆம் வசனத்தை வாசி. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிற போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமென். அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஹிப்போக்ரஸி அப்படின்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிறவர்களையும் நீங்கள் உள்ளே விடுறதில்லை, நீங்கள் தடை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மாயக்காரராகிய வேதப்பாரகரே உங்களுக்கு ஐயோ. அப்போது இன்றைக்கு வந்து இது நமக்கு எப்படி இன்றைக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, நம்முடைய குணங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் இன்னொரு மனுஷன், இன்னொரு விசுவாசி பரலோகத்திற்கு போகிறதற்கு இல்லையே ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருவதற்கு தடையாக இருக்கிறதா? அப்படி தடையாக இருந்தால் நாம் வந்து இந்த கேட்டகரியில் வந்துடுவோம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் வந்து, அதாவது இந்த மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறதை குறித்து வந்து ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். அதாவது நாம் சம்பாதிக்காத ஒரு ஆத்மா, நாம் வந்து பிரயாசப்படாத ஒரு ஆத்மா சபைக்கு வருகிறது. ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சபையை தேடி ஒருத்தர் வராங்க. வந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய நடவடிக்கைகளும், என்னுடைய பேச்சும், என்னுடைய கிரியைகளும் அந்த ஒரு ஆத்மா, நான் கொண்டு வராத ஒரு ஆத்மா, நான் சம்பாதிக்காத ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி உண்டாக்கணுமே தவிர அவங்களுக்கு வந்து தடை செய்வதற்கு நமக்கு யாருக்குமே வந்து எந்த ஒரு ரைட்டுமே கிடையாது. ஆண்டவர் வந்து இந்த தடை செய்கிறவர்கள், இந்த இடரல் உண்டாக்குகிறவர்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப கடினமாய் ஆண்டவர் பேசுகிறார். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் நாம் நமக்கு தெரிந்த காரியம், மிகவும் சிறியவர்களாகி இவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் அவனுடைய கழுத்தில் அங்கேயும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த இடரல் உண்டாக்குகிறவர்களுக்கு வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடக்கடவாய். இடரல்கள் வருகிறது கூட, அதாவது இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஆனால் எவனால் அந்த இடரல் வருகிறதோ அவனுக்கு அங்கேயும் வந்து அந்த ஐயோ இந்த வசனத்தை வந்து அந்த ஆண்டவர் வந்து அந்த கர்ஸை வந்து அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு வழியை திறக்கிறவர்கள் நம்ம எல்லாரும். ராமேன் சொல்லுமா? அல்லேலூயா. இப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய சாவியை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நாம் சொல்லுகிற ஒவ்வொரு சுவிசேஷமும் இட் இஸ் ஓப்பனிங் த டோர் ஆஃப் ஹெவன் ஃபார் த பீப்புள். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கு, திறவுகோலை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை திறந்து மற்றவர்களுக்கு விடுகிறதற்கு என்னுடைய செயல்பாடுகள் வந்து அதுக்கு தடையாக இருக்குதுன்னா நான் சாவியை வச்சு என்ன பிரயோஜனம்? நான் பைபிளை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் பைபிளை ப்ரீச் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னுடைய கனிகள் வந்து அதுக்கு இது தடையாக இருக்கிறதுன்னா நான் என்னிடத்துல எதுக்கு இந்த வார்த்தை? ஆண்டவர் நம்மகிட்ட எதுக்கு வார்த்தை கொடுத்துருக்கார்? இதைத்தான் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 14 23 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். ஆமீன். அப்போது பார்வைக்கு பரிசுத்தம், ஆனால் உள்ளத்திலே வந்து செல்ஃபிஷான மோட்டிவ்ஸ். பரிசுத்தம் வெளியரங்கமான ஒரு பரிசுத்தம். நம்முடைய ஜெபங்கள் வந்து நீண்ட ஜெபங்கள், இதெல்லாம் வந்து ஆண்டவர் அங்கே நிறைய பேசுகிறார். அப்போ நம்முடைய ஜெபங்கள் வந்து, அதாவது பரிசுத்தத்தினுடைய அடையாளம் கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் வந்து பரிசுத்தத்தினுடைய அடையாளம் கிடையாது. மற்றவருடைய பார்வைக்காக ஜெபிக்கிற விஷயமும் கிடையாது. ஆமீன். மற்றவர்கள் பார்வைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்போது வெளிப்புற தோற்றம் ஒன்று, உள்ளாக இருக்கிற தோற்றம் வேறு. அதைத்தான் வந்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். உள்ளுக்குள்ளாக வந்து நிறைய செல்ஃபிஷான காரியங்கள், செல்ஃபிஷான மோட்டிவ்ஸ் இன்றைக்கி வந்து ஊழியங்களிலே பரவலாக நம்ம உலகம் முழுவதும் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். காணிக்கை அனுப்பு, உங்களுக்காக ஜெபிக்கப்படும் இல்லையா? எவ்வளோ காணிக்கை அனுப்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஜெபம். நம்ம காணிக்கையின் அளவு தான் ஜெபத்தின் அளவு. இதெல்லாம் வந்து
மாய்மாலக்காரர்களான காரியங்கள் வந்து நிறைய கிறிஸ்து உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, அடுத்து 15ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தன் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஆமென். நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி திரிகிறீர்கள், விசுவாசிகள் வேணும் அப்படின்ட்டு. வந்த பிறகு அவர்களை உங்களிலும் அதிகமாக எப்படி ஆக்குறீங்களா? அவங்கள நரகத்தின் மகன்களாய் ஆக்குகிறீர்கள். ஆலயத்தில் வந்து வருகிற பொழுது அவர்களை வந்து பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்துகிறதை விட்டுட்டு நரகத்துக்கு நேராக வழிநடத்துகிற காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சபைகளில். பொதுவாக நான் சொல்லுகிறேன். போன மாதத்தில் வந்து இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ வந்து நம்ம எல்லாம் நடந்து வரும்போது சபைகள், நிறைய சபைகள், அதில் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அப்போ ஒரு சபையில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு, சினிமா பாட்டு ஓடுது. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே நடக்குது. உள்ளே வரும்போது ஒரு சினிமா பாட்டு ஓடுது, பயங்கர சவுண்டு. அதாவது சினிமா பாட்டிலே வந்து மட்டமான பாட்டு, அது கேவலமான பாட்டு. அதாவது சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கிறோன்னே குடும்பத்தோடு போனான்னா நெளிஞ்சிட்டு தான் பார்க்கணும் அந்த பாட்டை. அதை வந்து எங்கே ஓடுது? சபைக்குள்ளே ஓடுது. அப்போது அன்றைக்கி பார்த்து எவனா ஒருத்தன் வந்திருப்பான் சபைக்கு, இல்லையா? அன்றைக்கி பார்த்து வந்து சரி இன்றைக்கி சபைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருந்தான்னா அவனை வந்து இவங்க வந்து பரலோகத்துக்கு நடத்துகிறாங்களா இல்லை நரகத்துக்கு நடத்துகிறாங்களா? இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட காரியங்களைத்தான், அதாவது மிஸ்கைடிங் த பிலீவர்ஸ், மிஸ்லீடிங் த பிலீவர்ஸ், இவைகளெல்லாம் வந்து இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். அப்போது விசுவாசம், நீதி, இரக்கம், இவைகளெல்லாம் கனிகள். அப்போது இவைகளை விட்டு நாங்கள் வந்து தசமபாகம் கொடுக்குறோம், நாங்கள் காணிக்கைகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை வந்து திருப்புகிற ஒரு காரியத்தை தான் வந்து ஆண்டவர் இங்கே வந்து அவர்களை கடினமாய் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வந்து நம்முடைய பலிகள், நம்முடைய காணிக்கைகளை காட்டிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். அப்போது அதாவது சவுல் என்ன சொன்னார் அப்படின்னா, சவுல் வந்து ஏன் அங்கே புறக்கணிக்கப்பட்டார்? சவுல் வந்து அங்கே இருந்த மாடுகள் இதெல்லாம் கொண்டு வந்து நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் நான் இதை கொண்டு வந்தேன். அப்போது பலிகள் இவைகளெல்லாம் கொடுத்துட்டா ஆண்டவரை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? பேசிஃபை பண்ணிடலாம். அப்போது அந்த உடனடியான ஜட்ஜ்மெண்ட், அதாவது அந்த அத்திமரத்துக்கு வந்ததை போன உடனடியான ஜட்ஜ்மெண்ட் சாமுவேல் மூலமாக வருகிறது. கர்த்தர் உன்னை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்தார். சவுல் வந்து ஆண்டவர் சபித்த அந்த இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த அத்திமரத்திற்கு சவுல் வந்து அடையாளமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். சரி, அடுத்து வந்து 25, 23, 25 வாசிப்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. 27 வாசி. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்போ வெளிப்புறத்திலே ஒரு பரிசுத்தம், வெளிப்புறத்தில் தோற்றம் வந்து பரிசுத்தமானால் உள்ளே வந்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எல்லா விதமான காரியங்களும் உள்ளே இருக்கிறது. இதைத்தான் வந்து ஆண்டவர் வந்து
மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 29-30 வசனத்தை வாசிக்கணும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆமேன். அப்போது ஆண்டவர் இதில் மிகவும் கடினமாய் சாடுகிற ஆண்டவர் அந்த அத்திமரத்தை இம்மிடியட்டாக சபித்த காரியம் என்னவென்று சொன்னால், கனிகள் இருக்கிறதை போன்ற ஒரு மாயை, ஆனால் கனிகள் இல்லாததுதான். ஆண்டவர் நெருங்கி கிட்ட பார்க்கும் பொழுது கனிகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஏமாற்றப்படுகிறார். ஆண்டவர் உடனடியாக அந்த அத்திமரத்தை சபித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ கண்களை மூடி கர்த்தருடைய பந்திக்கு நாம் வருகிறதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் அருகிலே தூரத்தில் இருந்து பார்த்த நாட்கள் வேற. இப்போது ஆண்டவர் நம்ம அருகிலே கிட்ட நம்மிடத்தில் ஏதாகிலும் அகப்படுமா என்று சொல்லி பசியோடு தாகத்தோடு நம்மை பார்க்கிற இந்த நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் என்ன வைத்திருக்கிறோம்? ஆண்டவரே, என்னிடத்தில் இவைகள் இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வோம், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்ட ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா, இல்லது மனிதர்களை பிரியப்படுத்துகிறோமா, வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை உள்ளான பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் நிதானித்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரலோகத்தினுடைய வாசல்களை மற்றவர்களுக்கு திறக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை அடைக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை சபிக்கிறதற்காக வரவில்லை. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்து அவர் ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் தான் இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு தூய்மையான ஒரு மனதோடு கூட, ஒரு வெளிப்படையான ஒரு மனதோடு கூட நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.